தனியார் நிதி தான் ஒதுக்கப்பட்டது. இந்த கவர்மெண்ட்ல நம்ம என்ன முயற்சி எடுக்கணும்? இல்லை, இந்த அரசை பொறுத்தவரையிலும் நமக்கு தேவையான பேரிடர் மேலாண்மை துறைக்கு 1000 கோடி ரூபாய் நமக்கு தேவை என்று சொன்னோம். அந்த நிதியை மத்திய அரசு வழங்கியிருக்கிறது. நாம் கேட்கின்ற போதே மத்திய அரசு நமக்கு வழங்க வேண்டிய நிதிகளை இப்போது முன்னெச்சரிக்கையாகவே வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 11ஆம் தேதி என்று முதல்வர் அவர்கள் நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போறாங்களா சார்? போனா ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் சார்பாக என்ன மாதிரியான விஷயங்கள்லாம்? இல்லை, எல்லா துறைகளை பற்றி பேசுகிறார். ஒரு துறை அல்ல, தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து துறையிலும் என்னென்ன நிவாரணப் பணிகளை செய்ய வேண்டும், மத்திய அரசு நமக்கு நிதிகளை எப்படி வழங்க வேண்டும், மத்திய அரசுக்கு என்னென்ன அனுமதிகளை பெற வேண்டும், கொடுக்க வேண்டும் என்பதெல்லாம் அவர் அங்கே பேசுகிற போது பேசியிருக்க. போன முறை அதைத்தான் பேசிவிட்டு வந்தார். ஆகவே செய்திகளை பொறுத்தவரையிலும் அவர் எடுத்திருக்கிற ஒவ்வொரு முயற்சியில் நீங்கள் கண்காணிக்க வேண்டும். இன்று ஒவ்வொரு நாளும் அவர் எடுக்கின்ற முயற்சிகள் என்பது தமிழ்நாட்டில் வரலாற்றில் இடம்பெற்றிருக்கிற ஒன்றாக இருக்கிறது. குறிப்பாக அமைச்சரவை கூட்டம் நடைபெறுகிற போதே 5 ஆண்டு கால திட்டம் என்று ஒரு திட்டத்தை வகுத்து ஒவ்வொரு துறையின் சார்பாக எப்படி நாம் அதை விரைந்து செய்ய வேண்டும் என்பதற்காக முதல் முறையாக தமிழ்நாட்டிலே அப்படிப்பட்ட ஒரு துறையின் சார்பாக 5 ஆண்டு கால திட்டப் பணிகள் என்ற முறையில் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய அரசின் திட்டப்பணிகள் என்ற முறையில் வெளியிடப்பட்டிருக்கிறது. ஆகவே ஒவ்வொரு துறையும் அதற்காக கூர்ந்து கவனித்து துறையின் உயர்மட்ட அதிகாரிகள் இங்கே இருக்கிற அலுவலர் பெருமக்களோடு இணைந்து அந்த பணிகளை நாங்கள் ஆற்ற இருக்கிறோம். கடந்த முறை அவர் டெல்லிக்கு போகும்போது செய்தியாளர்கள் சந்திக்கல, இந்த முறை சந்திப்பதற்கான வாய்ப்புகள்? அதை பொறுத்தவரையிலும் அவரிடத்தில் கேட்க வேண்டிய கேள்வி. முதலமைச்சருக்கு செயல்பாடுகள் தான் முக்கியமாக நினைக்கிறார். அவரை பொறுத்தவரையிலும் நாம் சொன்னதை செய்கிறோமா, செய்து முடிக்கப்பட்டிருக்கிறதா, மக்கள் அதில் மகிழ்ச்சி அடைகிறார்களா என்பதைத்தான் பார்க்கிறார்களே தவிர பத்திரிகையாளரை சந்தித்து அவர் கேட்கின்ற கேள்விகளுக்கு பதில் சொல்வதை காட்டிலும் செயல் வடிவத்திலே அவருடைய திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டு வருகிறது. கடந்த ஆட்சி காலத்தில் கருத்து சுதந்திரம் பற்றின ஒரு பெரிய கருத்துக்களை தாதிக பதிவு பண்ணிட்டு நேற்றைய தினம் மதுரையில் யூடியூபர் மாரிதாஸ் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அதை வச்சு அவருடைய குடும்பம், அவருடைய பெயர் இல்ல, பொதுவாக என்ன விதிகளின் அடிப்படையிலே அவரை கைது செய்யப்பட்டார் என்பது சட்ட ரீதியாக எனக்கு தெரியவில்லை. நான் சொல்லுவதுதான், பத்திரிகை சுதந்திரம் என்பது முழுமையாக சுதந்திரம் வேண்டும். அது எப்படி இருக்க வேண்டும் சொன்னால் மக்கள் வளர்ச்சி பணியில் இருக்க வேண்டும். தனிப்பட்ட விமர்சனம் இல்லாமல் மக்கள் வளர்ச்சி பணிகள் எப்படி இருக்க வேண்டும் என்று பத்திரிகை நீங்கள் சொல்லுகிற போது பத்திரிகை சுதந்திரம் மட்டுமல்ல, நாடே வளர்ச்சி அடையும். இந்தியா கூட்டணியிலிருந்து திமுக வெளியேறிட்டது, தாவேகா இணைவதற்கான வாய்ப்பு இருக்கா? இல்லையே, திராவிட முன்னேற்றக் கழகம் வெளியேறி இருக்கிறது. எங்கள் கொள்கை முடிவுகள் என்ன என்பதை முதல்வர் தெரிவிப்பார். இல்ல, பேரிடர் மீட்பு படைகளை பொறுத்தவரையிலும் கோவையிலும் தயாராக இருக்கிறார்கள், நீலகிரியிலும் தயாராக இருக்கிறார்கள். நீலகிரியில் நிலச்சரிவு ஏற்படும் பட்சத்தில் ஏற்பட விடமாட்டோம். அப்படி வருகிற போது அதற்கான பாதுகாப்பிற்காக ஹெலிகாப்டர் தயார் நிலையில் இருக்கிறது. இனி அந்த நிலையை இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த கூட்டம். விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்கிற நோக்கம், ஏழை எளியோருக்கு இருக்கிற அந்த குறைபாடுகளை எளிமையான முறையிலே அதை செயல்படுத்துவதற்கான இந்த கூட்டம். நீங்கள் பொறுத்திருந்து ஒரு 3 மாத காலங்கள் பொறுத்திருங்கள். எங்கள் துறையினுடைய வேகம் ஜெட் விமான வேகத்தில் இருக்கும்.